தமிழகத்தில் பலமான கட்சிகள் என்று கூறிக்கொள்ளும் மக்கள் நல கூட்டணியின் வீதியில்தான் பேச முடியுமே தவிர நாடாளுமன்றத்தில் பேச முடியாது என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கோவையில் நாளை நடைபெறும் கூட்டத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். இதற்கான ஏற்பாடுகளை பார்வையிடுவதற்காக தமிழிசை விமானம் மூலம் கோவை சென்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் பங்கேற்கும் கூட்டத்திற்கு பலத்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதல்வர் வேட்பாளரை தற்போது அறிவிக்கப் போவது இல்லை எனவும், தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் தங்கள் கட்சியில் இருந்தே முதல்வரை அறிவிப்போம் எனவும் கூறினார். பாஜக ஊழலற்ற கட்சியை தான் கூட்டணிக்கு எதிர்பார்ப்பதாகவும், இதனால் தாங்கள் பலவீனமான கட்சி அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பலவீனமான கட்சிகள் என்று கூறிக்கொள்ளும் மக்கள் நல கூட்டணியினர் வீதியில்தான் பேச முடியுமே தவிர நாடாளுமன்றத்தில் பேச முடியாது என்றும் தமிழிசை கூறியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி பலத்தோடு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஏன் மக்கள் நல கூட்டணி போன்ற கூட்டணிகள் எல்லாம் நாங்கள் தான் மாற்று என்று சொன்னாலும் அவர்கள் தெருக்களில் தான் பேச முடியும். பாராளுமன்றத்தில் பேசி உண்மையான வளர்ச்சியை கொண்டு வர முடியும் என்றால் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியால் தான் முடியும்.